கோல்டு மாலையும் போட்டு இருக்கா, சில்வர் மாலையும் போட்டு இருக்கா. அது ஏன் சுவர்ணஸ்ரஜாம் ரஜதஸ்ரஜாம், ஏன் தாயார் 2 மெட்டலும் போட்டுக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஸ்ரீமத் ராமாயணத்தின் பாலகாண்டத்துல பாயச பாத்திரம் வெளியில வருது. அக்னி குண்டத்திலேருந்து அந்த அக்னி புருஷன் எடுத்துன்னு வரான் அப்படின்னு சில பேர் சொல்றா. சில ரிசர்ச்சர்ஸ்லாம் டோன்ட் சே தட் he came directly from fire. He came, one person came with பாயசம் while the fire sacrifice was happening. அக்னியிலேருந்து ஒருத்தர் வந்தான்னு சொல்லாது, யாரோ ஒருத்தர் பாயசம் பாத்திரம் மொத்தத்துல வந்தது. இந்த பாயச பாத்திரம் எப்படி இருக்குன்னு வால்மீகி சொல்றார். அந்த பாயசம் எந்த பாத்திரத்துல வந்ததுன்னார், இட் வாஸ் a golden pot. கோல்டுல ஒரு பெரிய பானை with a silver lid. ஏன் அப்படின்னார், அதுக்கு முக்கூர் சுவாமி ரொம்ப அழகா சாதிப்பார். சில்வருக்கு பொதுவாகவே ஹீட் ரீட்டைனிங் கெப்பாசிட்டி உண்டு. வெள்ளித்தட்டில் சாப்பிடுவா இல்லையா, ஏன்னா குழம்பு வர வரைக்குமா இந்த சாதம் சூடாக இருக்கணுமே, அதனால அது நல்லா நிலைச்சு நிற்கும் சூடு. ஸ்வர்ணம் எப்படின்னா ஹீட்டை வாங்கிட்டு வெளியேற்றிடும். அதனாலதான் கோல்டு ஜுவல்லரி போட்டுப்பா. ஏன்னா பாடியில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை எடுத்து இட் வில் ட்ரை டு சென்ட் இட் அவுட். அப்படின்னா ஹீட்டை எக்ஸ்பெல் பண்ணும் கோல்டு, ஹீட்டை ரீட்டைன் பண்ணும் சில்வர். இப்போ பாயசம் வெளியில வரும்போது சில்வர் பாட் வித் சில்வர் லிட்டா இருந்துடுத்துன்னு வச்சுக்கோ, பிடிக்கவே முடியாது. அதை இந்த வெளியில இப்போ ஆத்துக்கு எங்கேயோ போறோம்னு வச்சுக்கோங்க, நீங்க உபன்யாசம்லாம் சொல்லி வெளியில வந்து கொதிக்க கொதிக்க பாலை கொடுத்துருவா. சாதாரணமாகவே கொதிச்சாது வெள்ளி டம்ளர் மேலே கொதிக்கும். இது பிடிச்சிக்கவே முடியாது. அன்பை இப்படி காண்பிக்கிறதா, அதனால எங்க பிடிக்கிறதுனே தெரியாது. சில்வர் பாட் வித் சில்வர் லிட்டா இருந்துடுத்துனா கொதிக்கும் கொதிக்கும். அது சௌகுமாரியமான ராணிகள் கௌசல்யா, கைகை, சுமித்ரா, இவாளெல்லாம் இதெல்லாம் தாங்க முடியுமா? கோல்டன் பாட் வித் கோல்டன் லிட்டா இருந்துட்டானா ஆறி வரும் இல்லையா, எக்ஸ்பெல் பண்ணிடும் ஹீட்டை. சில்வர் பாட் வித் கோல்டன் லிட்டா இருந்தாதான் ஒரு மாதிரி கன்சியூமபிள் ஹீட் இதுல வரும். ஏன்னா சிலது கோல்டு அதை எக்ஸ்பெல் பண்ணோம், ஹீட் ரீட்டைன் பண்ணோம். ஒரு மாதிரி தண்ணியை விளாவதுன்னு சொல்லுவா பாருங்க. ரொம்ப கொதிக்கவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. ரெண்டும் கலந்து கொடுத்தாதான் குடிச்சுட்டே இருக்கலாம். நீராட போதுவீர் போதுமினோ நெழிழையில் இருக்கலாம். அப்பேற்பட்ட கோல்டு சில்வருக்கு என்ன காம்பினேஷன் ராமாயணத்துல இருக்கோ அதேதான் தாயாருக்கு சுவர்ணஸ்ரஜாம் ரஜதஸ்ரஜாம். ஏன்னா நாம் செய்த பாவங்கள் தகிக்க வைக்கும் அவளை, பெருமாளுடைய அனுகிரகம் குளிர வைக்கும் அவளை. ரெண்டுத்துக்கும் ஏத்த மாதிரி ஹிதரமணியாம் சுவர்ணஸ்ரஜாம் ரஜதஸ்ரஜாம்.